ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி. இது வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சிட்டோம். இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலும் எண்ணெயும் சூடாகட்டும். இதில் கொஞ்சோண்டு பிரிஞ்சி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கேன். தாளிச்சிடலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். மீடியமாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் நான் பாஸ்மதி ரைஸ் அளந்திருக்கேன். அதனால தான் நான் பெரிய வெங்காயம் வந்து நான் 1 சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் சின்ன பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட காளான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கேன் காளான். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நான் இதை சேர்க்குறேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி, 1.5 டம்ளர். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1க்கு 1.5 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போதும் இந்த தண்ணி. பாஸ்மதி ரைஸ் தண்ணிக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வைக்கக்கூடாது. அதுக்குள்ளேயும் நம்ம அரிசி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்தோன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தம்முக்கு விட்டுடலாம்.
இப்போ சாதம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தம்முக்கு விட்டுடலாம். நம்ம அடுப்பை நம்ம ஸ்லிம்மில் வச்சிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தம்முக்கு விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 hour வேலை தான், நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் குக்கரில் செய்யும் போது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.